புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக டிட்வா புயலின் காரணமாக கடந்த 5-6 நாட்களாக ஒவ்வொரு பகுதியிலும் மழைப்பொழிவு தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுத்துச்சு. சென்னை வாசிகள் எப்போது மழைப்பொழிவு தொடங்கும் என்ற கேள்வி டிசம்பர் 1, 2, 3 ஆகிய தேதிகளில் எப்போது நிற்கும் என்ற கேள்வியாக மாறும் அளவிற்கு பரவலான மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. குறிப்பா சென்னை எண்ணூர்ல கடந்த 3 நாட்கள்ல 60 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல டிட்வா கிட்டத்தட்ட இலங்கை அருகே 2 நாட்களும் தமிழக கடற்கரையில் 4-5 நாட்களும் நீடித்து முழுமையாக கரையை கடந்து தற்போது வலுவிழந்த நிலையில அரபிக்கடல் நோக்கி சென்றிருக்கு. அரபிக்கடலில் நிலவக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமா தமிழகத்தில் முழுமையான கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது தொடங்கியிருக்கு. இதன் காரணமாக இன்று முதல் அடுத்த 3 நாட்கள், அதாவது டிசம்பர் 4, 5, 6 ஆகிய 3 நாட்கள் தமிழகத்தில் பரவலான பருவக்காற்று மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். குறிப்பா சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்கள்ல கடந்த 2-3 நாட்களாக பெய்த தொடர் கனமழை என்பது இன்று முதல் படிப்படியாக குறையும். அதே நேரத்துல மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு என்பதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். அதாவது இங்க இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஈரப்பதம் மிகுந்த வங்கக்கடல் காற்றை நமக்கு தமிழகம் ஊடாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதன் காரணமாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக சென்னை தொடங்கி நமக்கு கன்னியாகுமரி வரையிலான கடலோர மாவட்டங்கள்ல அதிகாலை இந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் என்பது இருக்கும். இதன் காரணமா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல அதிகாலை 4 மணி முதல் 7 மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலும் முற்பகல் 11 மணி முதல் 2 மணிக்கு இடைப்பட்ட நேரத்திலும் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகும். பிற இடங்கள்ல வெயில் அடிக்கும். அதே சமயத்தில் இந்த ஈரப்பதம் உட்புற பகுதியை நோக்கி நகரும் போது பகல் நேரத்துல உட்புற தமிழகத்தில் தெளிவான வானத்துடன் வெயில் வரும். இதுவரைக்கும் கடந்த 4-5 நாட்களாக வெயில் இல்லாத சூழல் தமிழகத்தில் காணப்பட்டு வந்துச்சு. அந்த சூழல் மாறி மீண்டும் சூரிய வெளிச்சமும் வெயிலும் இன்றைய தினம் முதல் தமிழகத்தில் வரும்னு எதிர்பார்க்கலாம். உட்புற மாவட்டங்கள், வடக்கு உள் மாவட்டங்கள், மத்திய உள் மாவட்டங்கள், தெற்கு உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையோர மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்ல பகலில் தெளிவான வானத்துடன் வெயிலும் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழையும் பதிவாகும். இந்த மழைப்பொழிவு மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்யாது, ஆனால் பெய்யக்கூடிய இடத்துல கனமழையாக இருக்கக்கூடும். குறிப்பா பாலக்காடு கணவாய் பகுதியான பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, நெகமம், ஆனமலை போன்ற பகுதிகளிலையும், கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், கரூர் போன்ற இதுவரை மழை பெறாத பகுதிகளிலையும் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. தெற்கு உள் மாவட்டங்களான திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் போன்ற மாவட்டங்களையும் மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஒட்டுமொத்த தமிழகத்திலும் இன்று முதல் 3 நாட்களுக்கு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்கள்ல கனமழையும் இருக்கக்கூடும். கடலோர மாவட்டங்கள் என்றால் அதிகாலை முற்பகல் நேரம், உள் மாவட்டங்கள் என்றால் பிற்பகல் மாலை நேரத்துல மழைப்பொழிவு இருக்கும். மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக இருக்கும். இந்த மழைப்பொழிவு 30 முதல் 40 நிமிடங்கள் மட்டுமே நீடிக்கும். தமிழகத்தில் எங்கும் பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய 10 நாட்களுக்கு இல்ல. இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி சிறிய மழை இடையூறு இருந்தாலும் விவசாயிகள் தங்களது வேளாண்மை பணிகளை இன்று முதல் மேற்கொள்ளலாம். குறிப்பா டெல்டா மாவட்ட விவசாயிகள் மற்றும் தென் மாவட்ட விவசாயிகள் மழை இடையூறு இருக்கும் என்பதை அறிந்து அதற்கு தகுந்தாற் போல திட்டமிடுவது நல்லது. மீனவர்களை பொறுத்த மட்டில் கடந்த 2-3 வாரங்களாக கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல முடியாத ஒரு சூழல், அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள், புயல் சின்னம் போன்ற அமைப்புகளால பெரிதும் பாதிக்கப்பட்ட மீனவர்கள் அடுத்த 10 நாட்களுக்கு எந்தவித தடையும் இன்றி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் அளவிற்கு வானிலை சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது. இதுதான் தற்போதைய வானிலை நிலவரம். அடுத்தடுத்த வானிலை நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறை டிஜிட்டலுடன்.